நீங்க. ஓகே ஓகே. ஆமா கட்டாயம் கட்டாயம். ஓகே அம்மா. லைன்ல இருங்க. இந்த பாட்டு புடி எடுப்பேன். ஓகே. போன்ல நீங்க கேட்டு பேசுங்களா? ஓகே. ஆமா ஆமா. ஓகே. ரெண்டு படத்துல இருந்து இடம்பெற்ற பாடல். இந்த ரெண்டுமே இல்ல. நான் இப்ப டோலி அப்படின்ற மாதிரி பெஸ்டி அப்படின்ற ஒரு புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. சரி, நமக்கு எதுக்கு இந்த சின்ன பசங்க பேச்செல்லாம்? நம்ம கொஞ்சம் பெரிய ஆளா நடந்துக்குவோம் இந்த ஷோல. கேட்டுக்கொண்டிருப்ப அறிவிப்பாளர் அதிதி பேசுறதுக்காக இப்போ யாழ்ப்பாணம் உடுப்பிட்டியில் இருந்து இணைந்திருக்காங்க ஷர்மிளா. வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் 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 ஷர்மிளா. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலம் நலமறியாவல். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன்மா. உங்களுடைய நலத்திற்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். ஷர்மிளாவை பத்தி சொல்லுங்க. ஒரு 4 வசனம் சொல்லுங்க ஷர்மிளாவை பத்தி. ஷர்மிளாவை பற்றியா? அவளை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு பெருசாக இல்லை. பிறந்தார், படித்து கொண்டிருக்கின்றார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஷர்மிளாண்டா அழகு, ஷர்மிளாண்டா பதுமை, ஷர்மிளாண்டா திறமை, அப்படி 4 விஷயம் எடுத்துக்கிடுவானாமா? பேசணும், யாரும் பேச மாட்டாங்க. எனக்கும் ஆசை அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆனால் பொய் சொன்னால் வாயெல்லாம் கூசணும். அதால் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஹரிச்சந்திரனோட பரம்பரையா. ஸோ அந்த மாதிரி விளையாட்டு கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களாடா? சாமி கண்ணை குத்திடுமா? இருந்தாலும் நான் பேச போறதை வச்சு நாங்க இப்ப அடையாளப்படுத்திக்கிறோம். ஷர்மிளாடா ஒரு நல்ல ஆட்சியா வர வேண்டியவங்க அப்படின்னு பல பேர் சொல்ற மாதிரி இப்போ நீங்க ஒரு நிகழ்ச்சி செய்து காட்ட போறீங்க. ரெடியா? எஸ் எஸ், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுதானே, வந்தவரே செய்ய விடுங்க, சும்மா அளவலத்தி கொண்டு. ரைட், ஓகே, ரெடி. ஷர்மிளாமா, உங்களுக்கு அந்த நேரம் ஆரம்பம். எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் ஷர்மிளா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேபிட்டல் எஃப்எத்தினூடாக 103.1 மற்றும் 94.0 இது நம்ம ரேடியோ. ஓகே, பொதுவாக சொல்லுவாங்க லவ்ன்றது ரொம்ப 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 சாஃப்டான விஷயமாண்டு. மேபி சாஃப்டாக இருக்கலாம், சில பேருக்கு அது ரொம்ப ஹார்டாக இருக்கலாம். ஆனால் பலர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால், காதலிப்பார் யாரும் இல்லை, காதலிக்க நேரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யார் சொன்னாங்க நேரம் இல்லைன்னு? அதுக்கு தானே நாங்கள் இங்கே இருக்கோம். உங்களுக்கு வேண்டிய உங்களோட காதலை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கோம். ஸோ அந்த வகையில் நமக்கு இப்போ ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு காதல் கவிதை ஒன்று கையில் கிடச்சிருக்கு. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். காலம் கடந்த காதல், காயமாற வைக்கும் காதல், கை சேருமோ இல்லையோ, உன் நினைவுகளோடு நான் இருப்பேன். தொடரலாமா இல்லை நான் மட்டும் தொடரவா? இசைக்கருவி மீட்ட தெரியாத காதலனாய் நான் இருந்தாலும் காதலியின் மனதை இசைக்க தெரிந்த காதலன் நான். சொல்கிறது புரியுதா? நான் மியூசிக் எனக்கு தெரியலை, பட் ஓகே, உன்னை நான் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது ஒரு ஒன் சைட் லவ் மாதிரியே இருக்கா? மாதிரி இல்லை, ஒன் சைட் லவ் தான். அதை பார்க்கவே எனக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒன் சைட் லவ்வை பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம், இல்லை மேபி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா அதை லவ் பண்ணுவீங்க. அதை விட முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் மட்டும் சிங்கிளாக, மற்ற எல்லாருமே கொமிட்டடாக கூட இருக்கலாம். பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு தேவதையோ இல்லை தேவதூதனோ எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி. இப்போ உங்களுக்காக ஒரு அட்டகாசமான பாடல். அது செல்லமை படத்துலேருந்து காதலிக்கும் ஆசை இல்லை கடவுள் வந்து சொன்னாலும் என்ற பாடலை கேட்கலாம். வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேபிட்டல் எஃப்எத்தினூடாக இது நம்ம ரேடியோ 103.1 94.0 தேங்க்யூ. சிறப்பு. ஷர்மிளா, உங்கள்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு வித்தியாசமா, ஒரு கேஷுவலா, அதே நேரம் ஒரு வெஸ்டர்ன் டைப்ல உங்களுடைய அந்த தொகுப்பு இருக்கு, ஒரு ஃப்ளோ இருக்கு. வெரி குட். இன்னும் வேற உங்களுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்ச்சிகள் அல்லது இன்னும் என்னென்ன நிகழ்ச்சிகள் செய்யலாம் அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க இந்த சுற்றுலா வெற்றி பெற்றா உங்களுக்கான அழைப்பு வரும். நன்றி அம்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸுக்கு.